வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கூட்டணிகள் எல்லாமே ஓரளவு இறுதி கட்டத்தை எட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில கட்சிகள் மட்டும் தான் வந்துட்டு கூட்டணியில சேராம, அவர்கள் கூட்டணியில சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா சேராம இருக்குறாங்க. தேமுதிக மற்றும் பாமகவினுடைய ராமதாஸ் அணி. இவங்க 2 பேரும் மட்டும் தான் வந்துட்டு அலையன்ஸ்ல சேராம இருக்கிறாங்க. நேத்தைக்கு விஜயினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருந்தது. ஸோ அதுல அவர் பேசும்பொழுது, நம்ம தனியா தான் களம் காணக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் அந்த பக்கம் போறதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்றத விஜய் சிபிஐ விசாரணைக்கு போகும் பொழுதே வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்லயே தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஸோ தேமுதிக ஸோ அவர்கள் தான் வந்துட்டு 3 பக்கமும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நேரத்துல தேமுதிகவினுடைய டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க 20 தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக 3 பேர்கிட்டயும் அவங்க பேசியிருக்கிறாங்க. தாவேகா கூடவும் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக அவர்கள் அதிகபட்சமா 6ல இருந்து 7 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக 8 தொகுதிகள் வரைக்கும் தரோம், ராஜ்யசபாவை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாஜக கிட்ட பேசும்பொழுது நேரடியா மத்திய அமைச்சர் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே பியூஷ் கோயல் ஷாக் ஆனார் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. பாஜக வந்துட்டு அமைச்சரவை வரைக்கும் கேட்ட உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ திமுக, அதிமுக இவங்க 2 பேருமே வந்துட்டு இதுதான் நிலைமை. 6 சீட், 8 சீட் இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதற்கு மேல நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கதவடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. நேத்துக்கு விஜய் பிரபாகர் பேசும் பொழுதும் கூட வந்துட்டு 2011ல நாங்க 40+ இடங்கள்ல போட்டியிட்டு இருந்தோம். 29 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தோம். ஸோ அதுல ஒரு 9, 10 எம்எல்ஏக்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 20 பேர் எங்க கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய ஃபியூச்சரை நாங்க பார்க்கணும் இல்லையா? ஸோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். நாங்க என்ன முதல்வரா ஆகணும்னு நினைக்கிறோம். முதல்வர் பதவியில உங்களை உட்கார வைக்கிறதுக்கு எங்களுடைய பங்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த 20 பேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையா இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 20 அப்படின்ற நம்பர்லயே அவங்க நிக்கிறாங்க. 20 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு திமுகவும் அதிமுகவும் ரெடியா இல்ல அப்படின்றத பார்க்க முடிகிறது. தேமுதிக இறங்கி வந்தார்கள். 10க்கு உள்ள வந்தார்கள் அப்படின்னா திமுக அதிமுக அலையன்ஸ்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்ல நாங்க 20 தொகுதிகள் தான் அப்படின்ற மாதிரி நின்னாங்க அப்படின்னா அவர்கள் விஜய் கூட போறதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு தேமுதிகவினுடைய தற்பொழுதைய நிலவரமா இருக்குது. அவங்க உடும்புப்படியே அப்படியே இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ பார்க்கலாம் தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்க, யாரோட போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.